ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பொரியல் தான். சுவையான ஹெல்த்தியான கேரட் பொரியல் செய்முறையை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் ஆயில் சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் கலராக ஆனதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து கலரி விடுங்க. க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ண வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து கலரி விடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ண கேரட்டை அதோடு சேர்த்து கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் இதோடு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடணும். மூடியை திறந்தோம்னா நமக்கு கேரட் நல்லாவே வெந்து இருக்கும். திரும்பவும் நல்லா கலரி விடுங்க. இப்போ தேவையான அளவு துருவிய தேங்காவை அதோடு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ 1 நிமிஷம் இதை கலர்னாவே நமக்கான கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.